இன்றைக்கு இருநபர் நீதிபதி சொல்லியிருக்கின்றார்களே, அப்ப இந்த இருநபர் நீதிபதிகள் மீதும் இம்ப்ளீச்மெண்ட் போக போறீங்களா? அப்ப அந்த இருநபர் நீதிபதிகள் மீதும் வந்து விமர்சனங்களை முன்வைக்க போறீங்களா? அப்ப ஐயா ராமகிருஷ்ணன், நீதியரசர் ராமகிருஷ்ணன் அவர்களும் ஜெயச்சந்திரன் அவர்களும் இவர்களும் சங்கிகளா? நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, Babuji Memorial Ashram, January 9 to 12. Click the link below and register. இந்த தீர்ப்பு என்பது முருகப்பெருமான் அருளிய தீர்ப்பு, தர்மத்திற்கான தீர்ப்பு, அதர்மத்தை அழிக்கப் போகின்ற தீர்ப்பு. 2026 அழிய போவது இந்த அதர்மவாதிகள். இன்றைக்கு இருநபர் நீதிபதி சொல்லியிருக்கின்றார்களே, அப்ப இந்த இருநபர் நீதிபதிகள் மீதும் இம்ப்ளீச்மெண்ட் போக போறீங்களா? அப்ப அந்த இருநபர் நீதிபதிகள் மீதும் வந்து விமர்சனங்களை முன்வைக்க போறீங்களா? அப்ப ஐயா ராமகிருஷ்ணன், நீதியரசர் ராமகிருஷ்ணன் அவர்களும் ஜெயச்சந்திரன் அவர்களும் இவர்களும் சங்கிகளா? ஆனால் இது சட்டவிரோதம்னு சொல்றதுக்கு இவருக்கு ரகுபதிக்கு என்னங்க, எப்படிங்க இது? ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு பேசுறது வந்து உண்மையிலே சொல்ல போனாக்க இவர் இது சட்டவிரோதம் அல்ல, இந்து விரோதம். இந்த அமைச்சர்கள் எல்லாம் இந்து விரோதிகள். கோயில்களை பாதுகாக்க நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற இந்த இந்து சமய அறநிலையத்துறை இந்த தூண் இருக்கக்கூடிய இடம் இது தர்காவுக்கு சொந்தம்னு தர்கா சொல்லல, தர்கா தரப்பு வழக்கறிஞர் சொல்லல, தேவஸ்தானம், அதாவது இந்து சமய அறநிலையத்துறை சொல்லுகிறது. இதே சேகர் பாபு சார்ந்தவர் சொல்கிறார். சேகர் பாபு இல்லாமல் இந்த தமிழக அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இவர்களால் இருக்கின்ற சொத்தை இது தர்காவுக்கு சொந்தம்னு இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை இவர்கள் ஏற்படுத்தக்கூடிய வகையிலே தான் இந்த நிகழ்விலே தமிழக அரசு நடந்திருக்கு. இத நீதிபதிகள் சொல்லிட்டாங்க. இப்ப நாங்கள் சொல்வது என்பது ஒரு அரசியலாக பார்க்கப்பட்டது. இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லி இருக்கு. தமிழக அரசினுடைய லட்சணத்தை கிழிச்சிருக்காங்க. இன்னும் இந்த வாஞ்சிநாதன் போன்றவர்கள் என்ன பேசுறாங்கன்னா, இன்னும் கார்த்திகை தீபத்துக்கு ஒரு வருடம் இருக்கு, அதுக்குள்ள பாத்துக்கலான்ற திமிரு பேச்சு பேசிட்டு இருக்காங்க. ஒரு தீர்ப்பு வந்திருக்கின்றது. இந்த தீர்ப்பு என்பது ஒரு மத நம்பிக்கைக்குரியது. ஒரு உயிர் போயிருக்கு, ஊர் மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அப்ப இதே நேரத்துல தான் இந்த தர்கா தரப்பினருடைய விழாக்களுக்கு மேலே அனுமதிக்கிறதுக்கு இந்த காவல்துறை பாதுகாப்பு தருது. 144 போட்டிருந்தாங்கன்னு சொல்லி எங்களை, அதாவது மேலே ஏறி தீபம் ஏத்த தடுத்தவர்கள் அதே 144 விலக்கி அவர்கள் மேலே சென்று அவர்களுடைய கொடிமரத்தை ஏற்றுவதற்கு அனுமதிக்கிறார்கள். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் இந்து மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பாரத மாதா செந்தில் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். கண்டிப்பா இன்னைக்கு ஒரு உற்சாகமான நாள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா திருப்பரங்குன்றம் அதுவும் வந்து மக்கள் எதிர்பார்த்த மாதிரி வேலன் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே அவ்வளவு கொந்தளிப்போட இருந்தாங்க. இன்னைக்கு அதுக்கானவே ஒரு தீர்ப்பு உங்களுடைய கட்சியின் சார்பாக கிடைச்சிருக்குது அப்படிங்கும் போது சந்தோஷமாக இருக்கு. இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்துல தீர்ப்பு, அதாவது A to Z அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அந்த தூண் சர்வே தூண் தான் அப்படிங்கிற ஒரு பாட்டு மட்டும் இப்போ வரைக்கும் வதந்தியாக போயிட்டே இருக்கு. அது என்ன காரணம்? இந்த தீர்ப்பை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அதாவது இந்து இயக்கங்களுக்கு வரலாற்றிலே முக்கியமான நாட்களாக மறக்க முடியுமா டிசம்பர் 6 என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது மறக்க முடியுமா ஜனவரி 6 என்கின்ற நிலையிலே இந்து இயக்கங்களுக்கும் இந்து உணர்வாளர்களுக்கும் ஜனவரி 6 ஆனது மிக முக்கியமான, முருகப்பெருமானுக்கு உண்மையிலேயே அறுபடை வீடு என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த 6 அதே 6ஆம் தேதி தான் எங்களுக்கு மகிழ்ச்சியான சந்தோஷமான முருகப்பெருமானுடைய தீர்ப்பாகவே நாங்கள் இதை பார்க்கின்றோம். அறுபடை வீடுகளுக்கு முதல் படை வீடில் ஒரு வெற்றி கிடைத்திருக்கு. ஆமாம், முதற்படை வீடு. அதனாலதான் 1வது மாசம் ஜனவரி மாசமே எங்களுக்கு இந்த தேதியிலே, இந்த மாதத்திலே வெற்றி கிடைத்திருக்கிறது என்பது முருகனுடைய வெற்றியாக, முருகனே அருளிய வெற்றியாக நாங்கள் இதை பார்க்கின்றோம். கண்டிப்பா கடவுள் இருக்காரு. நிச்சயமாக கடவுள் இருக்கிறார். கடவுள் இல்லை என்று சொன்னவர்களுக்கு ஒரு தீர்ப்பு. கடவுள் இருக்கிறாரு ஐயா ஸ்டாலின் அவர்களே என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே, இந்த தருணத்திலே உங்களுக்கு புரிய வைக்கின்றோம். நிச்சயமா மலை மீதுள்ள அந்த தூணானது சர்வேக்கல் என்கின்ற அடிப்படை ஆதாரமற்ற வார்த்தைகளை டெல்லியிலே இருந்து கனிமொழி அவர்கள் பேசினார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வதந்திகளை பரப்புவதும் இந்து மத நம்பிக்கைகளுக்கு இழிவாக பேசுவதுமே வாடிக்கையாக வைத்து இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்திலையும் அவர்கள் பேசினார்கள்.
வழக்கமாக ராமருக்கு எதிராக, விநாயகருக்கு எதிராக, பெருமாளுக்கு எதிராக பேசி வந்த இவர்கள் இப்பொழுது முருகருக்கு எதிராக, தமிழ்நாட்டிலே தமிழ் கடவுள் முருகருக்கு எதிராக இவர்கள் பேச ஆரம்பித்து விட்டது என்பது இவர்களுடைய அழிவை காட்டுகிறது என்பதுதான் அடிப்படையான உண்மை. இந்த தீர்ப்பு என்பது முருகப்பெருமான் அருளிய தீர்ப்பு, தர்மத்திற்கான தீர்ப்பு, அதர்மத்தை அழிக்கப் போகின்ற தீர்ப்பு. 2026 அழியப் போவது இந்த அதர்மவாதிகள். அப்படிதான் நாங்க இதை பார்க்கிறோம். உண்மையிலேயே அந்த வதந்தியை அவங்க பரப்புனாங்க. இது சர்வே கல்லுன்னாங்க. ஆனா நீதிமன்றத்தில் அரசு தரப்புல பார்த்தீங்கன்னாக்க இது சமணர்கள் பயன்படுத்திய விளக்கு தூண். இதை சொல்றது யாருனாக்க இதே கனிமொழி அக்கா இருக்கக்கூடிய இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர் என்ன பண்றாரு, இது சமணர்கள் பயன்படுத்திய தூண், விளக்கு தூண் சொல்றாரு. அப்ப இது சர்வே கல்லுங்கிறதுக்கான ஆதாரம் அவர்கள்கிட்ட இல்ல, தர்காவுக்கு சொந்தமானதும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்து சமய அறநிலையத்துறை இந்துக்களுக்காகவே கோயில்களை பாதுகாக்க நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற இந்த இந்து சமய அறநிலையத்துறை இந்த தூண் இருக்கக்கூடிய இடம் இது தர்காவுக்கு சொந்தம்னு தர்கா சொல்லல, தர்கா தரப்பு வழக்கறிஞர் சொல்லல, தேவஸ்தானம் சொல்லுது. தேவஸ்தானம், அதாவது இந்து சமய அறநிலையத்துறை சொல்லுகிறது. இதே சேகர் பாபு சார்ந்தவர் சொல்கிறார். சேகர் பாபு இல்லாமல் இந்த தமிழக அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இவர்களால் இருக்கின்ற சொத்தை இது தர்காவுக்கு சொந்தம்னு தேவையற்ற மத பதட்டத்தை, மத பிரச்சனையை உருவாக்க பார்த்திருக்கின்றார்கள் இந்த தமிழக அரசாங்கம் என்பதை தான் இந்த தீர்ப்புலயும் 2 நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இந்த தீர்ப்புல அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா இவர்களுடைய இந்த வாதம் என்பது உண்மையிலேயே மத ரீதியான தேவையற்ற ஒரு விஷயத்தை உருவாக்குகிறது. இது நீதிபதியே சொல்றாங்க. நீதிபதியினுடைய தீர்ப்புல ரொம்ப தெளிவாக அரசியலுக்காக, ஆமா, இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை இவர்கள் ஏற்படுத்தக்கூடிய வகையிலே தான் இந்த நிகழ்விலே தமிழக அரசு நடந்திருக்கு. இதை நீதிபதிகள் சொல்லிட்டாங்க. இப்ப நாங்கள் சொல்வது என்பது ஒரு அரசியலாக பார்க்கப்பட்டது. இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. தமிழக அரசினுடைய லட்சணத்தை கிழிச்சிருக்காங்க. தீபத்தூண் தர்காவுக்கு சொந்தம்னு சொல்றது சிறுபிள்ளைத்தனமானது. இந்த வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் நீதிபதிகள் சொல்றாங்கன்னா இந்த தமிழக அரசாங்கம் எந்த அளவிற்கு இந்துக்களுக்கு எதிராக நீதிமன்றத்திலே வாதங்களை முன்வைத்திருக்கிறதுன்னு பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலே மேல்முறையீடு செய்து, உச்ச நீதிமன்றத்துக்கெல்லாம் மேல்முறையீடு செய்து 1.5 கோடி ரூபாய் இதுவரைக்கும் செலவு செய்திருக்கின்றார்கள். எதுக்கு தெரியுங்களா? கோயில்களுடைய இந்த தீபம், கார்த்திகை தீபம் ஏற்றப்படக்கூடாதுன்னு. இது எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அக்கிரமம். நிச்சயமா கார்த்திகை மாதத்திலே தீபம் ஏற்றுவதற்கு இந்து சமய அறநிலையத்துறை உதவ வேண்டுமே தவிர அந்த தீபம் ஏற்றக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு 1.5 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறது இந்த இந்து சமய அறநிலையத்துறை. அப்ப இந்துக்களுக்கு எதிராக, இந்து நம்பிக்கைகளுக்கு எதிராக தொடர்ந்து இந்த அரசாங்கம் இந்து சமய அறநிலையத்துறையை பயன்படுத்தி வருகிறது. அப்படின்னா இந்து அறநிலையத்துறையே தேவையில்லையே. நிச்சயமாக இது நாம் அதற்காகத்தான் சொல்லி கொண்டிருக்கின்றோம். மதசார்பற்ற அரசாங்கம் என்று சொல்றீங்க. அப்போ இந்து மதம் சார்ந்த இந்த கோயில்களை எல்லாம் எப்படி அரசாங்கம் கையில் எடுக்கலாம்? எப்படி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரை நியமிக்கலாம்? அப்ப இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் இருக்கும் பொழுது இது மதசார்பற்ற நாடு என்று எப்படி நீங்கள் சொல்லலாம்? அப்ப முன்னுக்கு பின் முரணாக உள்ளதல்லவா? எனவே தான் முஸ்லிம்களுடைய சொத்து இஸ்லாமியர்களிடம் இருக்கிறது, கிறிஸ்தவர்களுடைய சொத்து கிறிஸ்தவர்களுடைய கைகளில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்தவர்களுடைய இங்க தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சொத்துக்களுடைய டாக்குமெண்ட் எங்க இருக்குன்னா வாட்டிகன்ல இருக்கு. அப்ப வாட்டிகன்ல இருந்து கொண்டு இங்க இருக்கக்கூடிய சபைகளை நிர்வாகம் செய்வதற்கு அவர்களுக்கு உரிமை கொடுக்கக்கூடிய இந்த அரசாங்கம் வேறு நாடுகளுக்கு அனுமதி கொடுக்குது. ஆமாம், வாட்டிகன்ல தான் அவங்களுடைய சொத்துக்களுடைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, அதுக்கான உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய மூதாதையர்கள் கொடுத்த இந்த கோயிலுடைய சொத்துக்கள் எங்க கைக்கு வேணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. எனவே இதை வரக்கூடிய காலங்களிலே இதை நாங்கள் செய்து காட்டுவோம். இப்போ இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்துல ஜி.ஆர். சுவாமிநாதன் ஐயாவுக்கு எதிராக 300 வழக்கறிஞர்கள் சேர்ந்து ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க.
இல்லையா? கண்டிப்பா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவருக்கு எதிராக, அதாவது அவர் வந்து RSS-னுடைய ரவுடி, அவரு நீதிபதியே கிடையாது அப்படின்னு புத்தகங்கள் எல்லாமே வந்து வெளியிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு நீதிபதிக்கு எதிராக இப்படி செயல்படக்கூடியதற்கு கண்டிப்பா நீதிபதி வந்து இன்னைக்கு இந்த நீதியரசர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு குட்டு வச்சிருப்பாங்க இல்லையா? அப்படி ஏதாவது இன்னைக்கு வெளிப்படையாக சொல்லி இருக்கிறதா? அதாவது நீதியரசருக்கு எதிராக வேண்டுமென்றே தவறான ஒரு விஷயத்தை கற்பித்து நாங்கள் வந்து இம்ப்ளீச்மெண்ட் சொல்லி அவர் நீதியரசரையே நாங்கள் என்ன பதவி நீக்கம் செய்ய வைப்போம் என்று சொல்லி ஆமா, இந்த இந்தி கூட்டணியினுடைய எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கையெழுத்து போட்டு மிக மோசமான விஷயம். ஒரு நீதிபதியின் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டோ நீதிபதியின் மீது நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டு இருந்ததுன்னா நீங்க கொண்டு போகலாம். கண்டிப்பா ஒரு தீர்ப்புக்காக நீங்கள் செல்கிறீர்கள், அதுவும் ஒரு இந்து சமயம் சார்ந்த ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயத்திலே அதற்கு எதிராக நீங்கள் போறீங்கன்னு சொன்னா மேல்முறையீடு போயிருக்கலாம். அதுதானே சட்டம். கண்டிப்பா ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுடைய இன்னைக்கு அவர் கொடுத்த தீர்ப்பை அதுவும் ஏற்றுக்கொண்டு அது சரி என்று இன்றைக்கு 2 நபர் நீதிபதி சொல்லியிருக்கின்றார்களே. அப்ப இந்த 2 நபர் நீதிபதிகளை மீதும் இம்ப்ளீச்மெண்ட் போக போறீங்களா? அப்ப அந்த 2 நபர் நீதிபதிகள் மீதும் வந்து விமர்சனங்களை முன்வைக்க போறீங்களா? அப்ப ஐயா ராமகிருஷ்ணன், நீதியரசர் ராமகிருஷ்ணன் அவர்களும் ஜெயச்சந்திரன் அவர்களும் இவர்களும் சங்கிகளா? நீதி அரசரை குறித்து விமர்சனங்கள் வைப்பது என்பது மிக தவறான ஒரு முன்னுதாரணம். பல வழக்குகளிலே இந்துக்களுக்கு எதிராக சபரிமலை விஷயமா இருக்கட்டும், இன்னும் பல விஷயங்கள்ல வந்திருக்கு. நாங்கள் நீதி அரசருக்கு எதிராக எந்த விதமான ஒரு எதிர்ப்புகளையும் நாங்கள் பதிவு வைக்கல. இந்த தீர்ப்பு சம்பந்தமாக மேல்முறையீடு செய்வோம், தீர்ப்பு சம்பந்தமாக எங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்வோம், அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து இந்த தீர்ப்புக்கு சட்டவிரோதமானது, இந்த தீர்ப்பே சட்டவிரோதமானது, எப்படி தீர்ப்பை சட்டவிரோதமானது என்று சொல்வது? அவர் உண்மையாகவே சட்டத்துறை அமைச்சர் தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு, ஏன்னா தீர்ப்பு வந்து சட்டவிரோதமானதுன்னு சொல்லவும் கூடாது, சொல்லவும் முடியாது. அப்படி வந்து இன்னைக்கு ரகுபதி அவர்கள் திமுக அமைச்சர் சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த தீர்ப்பு சம்பந்தமாக பாத்தீங்கன்னா இந்த தர்கா தரப்புல வந்து வாதாடிய வாஞ்சிநாதன் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு நக்சலைட் போல செயல்படக்கூடிய நபர். அவர் தான் இந்த விஷயத்துல ஆரம்பத்திலிருந்தே இந்த தர்கா தரப்பை தூண்டிவிட்டு முஸ்லிம்கள் தரப்பை தூண்டிவிட்டு பொய்யானவற்றை இது வந்து சர்வே கல்லுங்கிற ஒரு வதந்தியை பரப்பி விட்டு மலை மீது போய் ஒரு வீடியோக்களை போட்டு தேவையில்லாத ஒரு பதட்டத்தை, ஒரு தவறான கருத்தை பரப்பினார்கள். இவர்களுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் 2 தரப்பு மக்களுக்கிடையே கலவரம் வர வேண்டும் என்கின்ற அந்த நோக்கம்தான் இப்போ நீதிமன்றத்தின் மூலமாக சிதறடிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை, அந்த கருத்தை அவர் வந்து ஒரு சட்டத்துறை அமைச்சராக பதில் சொல்லலாம், அது சம்பந்தமான கருத்துக்கள் சொல்லலாம். ஆனால் இது சட்டவிரோதம்னு சொல்றதுக்கு இவருக்கு ரகுபதிக்கு என்னங்க, எப்படிங்க இது? ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு பேசுறது வந்து உண்மையிலே சொல்ல போனாக்க இவர் இது சட்டவிரோதம் அல்ல, இந்து விரோதம். இந்த அமைச்சர்கள் எல்லாம் இந்து விரோதிகள். இவர்கள் எல்லாம் இந்துக்களுக்கு எதிராக, முருகனுக்கு எதிராக, திருப்பரங்குன்றத்துக்கு எதிரானவர்கள். எனவே தான் உண்மையிலே இவர்கள் இங்கிருந்து நீதி அரசருக்கு எதிராக, இந்த தீர்ப்புக்கு எதிராக, இந்த விஷயத்திலே தர்கா தரப்புக்கு ஆதரவு தருவது போல, முஸ்லிம்களுக்கு ஆதரவு தருவது போல இந்து நம்பிக்கைகளை இழிவுபடுத்தியிருக்கின்றார். உள்ளூர் மக்கள் போராடுறாங்க, முருக பக்தர்கள் போராடுறாங்க. பூர்ணச்சந்திரன் என்கின்ற ஒரு முருக பக்தன், திமுக குடும்பத்தை சார்ந்தவன், தன்னுடைய உயிரையே கொளுத்திக்கிட்டு இறந்து போனாங்க. இன்னமும் கூட உங்களுக்கு அறிவு வரலையா? கண்டிப்பா அவருடைய இறப்புக்கு ஒரு சரியான ஒரு தீர்ப்பு கிடைத்திருக்கிறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். நீதி கிடைத்திருக்கின்றது, முருகனுடைய உத்தரவு வந்திருக்கு. சரி, எல்லாருக்குமே வந்து, ஏன்னா திமுகவில் இருக்கிறவங்க, திமுகவினுடைய கொள்கையே வந்து கடவுள் இல்லை, கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது தான். ஆனா கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது அவங்களுடைய திமுகவை சார்ந்தவர்கள், அந்த கட்சியை சேர்ந்தவர்கள், பொதுச் செயலாளர், தலைவர் அப்படிங்கிறது இருக்கலாம். ஆனா கட்சிக்குள்ள இருப்பவர்களும் வந்து இந்துத்துவா, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இதை வந்து எப்படி ஏற்கக்கூடியதாக இருக்கும்? அதாவது நீங்க திமுக என்பது வந்து பாத்தீங்கன்னாக்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதுதான் அண்ணாதுரை அவர்கள் சொன்ன ஒரு கருத்து. ஆமா. ஆனால் கருணாநிதி அவர்கள் காலத்திலிருந்து, மு.க. ஸ்டாலின் அவர்கள் காலத்திலிருந்து என்ன ஆயிடுச்சுனாக்க கடவுள் மறுப்பு என்பதுதான் திமுகவுடைய கொள்கை என்பது போல அவர்கள் நடந்து கொள்வதால், அவர்களுடைய பிடிவாதத்தால், அவர்களுடைய இந்து விரோதத்தால் அவர்கள் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும். இப்ப நீங்க இங்கிருந்து அருமனை போய் கிறிஸ்தவத்தினுடைய கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுறாரு, ஏன் தைப்பூச விழா கொண்டாட மாட்டீங்க? அதுதான் தமிழிசை மேம் கேட்டிருந்தாங்க. அப்ப இந்த கருத்தை நாங்கள் நீண்ட காலமாக சொல்லி வருகின்றோம். தமிழ் கடவுள் முருகனுடைய திருவிழாக்களுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டீங்களே, ஆனா அருமனைக்கு கொண்டாடுறீங்க போய். அதே மாதிரி இஸ்லாமியர்களுடைய ரம்ஜான் விழாவை கொண்டாடுறீங்க. அப்ப சிறுபான்மை வாக்குகளை பெற வேண்டும், பெரும்பான்மை மக்களை ஏமாற்ற வேண்டும்,
பெரும்பான்மை மக்களை சாதி ரீதியாக பிரித்து சாதி ரீதியாக அவர்களிடையே வந்து வாக்குகளை பெற்று பணம் கொடுத்து வாக்குகளை பெற்று அவர்களை எல்லாம் இந்து உணர்வு இல்லாதவர்களாக மாற்ற வேண்டும். இதுதான் திமுகவினுடைய சரி. ஆனால் அதிலிருந்து மாறுபட்டு இன்னைக்கு பூர்ணச்சந்திரனிலிருந்து இன்னும் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திமுகவிலிருந்து விலகி இருக்கின்றேன் என்று சொல்லி அந்த திருப்பரங்குன்றத்தை சார்ந்த திமுக நிர்வாகிகள் விலகி இருக்கின்றனர் அந்த கட்சியிலிருந்து. எனவே இந்த முருகனுக்கு எதிராக இந்த கடவுள் மறுப்பு பேசி வந்த இந்த திமுகவுக்கு சாவு காலம். உண்மையிலே சொல்ல போனாக்க அவர்களுக்கான இன்னைக்கு வீழ்ச்சி அடையக்கூடிய காலம் வந்துடுச்சு. இனி திமுகவுக்கு இனி இறங்கு முகம்தான், இனி ஏறு முகம் கிடையாது. இந்த ஆறுமுகனுக்கு எதிராக பேசிய இந்த திமுகவுக்கு இனி இறங்கு முகம்தான் நடக்க போகுது. கண்டிப்பா. சரி, இன்னைக்கு திருப்பரங்குன்ற விவகாரத்துல தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வெளியாகி இருக்கிறதுல முக்கியமாக பார்க்கக்கூடியது எப்போ இருந்து, ஏன்னா மார்கழி மாதமும் ஆறுமுகனுக்கு சொந்தமான ஒரு மாதம் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப மார்கழி மாதம் நமக்கு தெரியும். இந்த காலகட்டங்களில் வந்து தீபம் ஏற்றலாமா, இல்ல வந்து அடுத்த கார்த்திகையில இருந்து தீபம் ஏற்றலாமா? இன்னொரு விஷயம், மக்கள் மேலே போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பும் சொல்லியிருக்காங்க இல்லையே, என்ன காரணம், ஏன் மக்கள் அங்க போக கூடாது? இல்ல, அதாவது என்னன்னா, நாம வந்து கார்த்திகை மாதத்திலே கார்த்திகை தீபத்தன்று தான் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய வைத்தோம். அதுதான் அங்கு கேட்டதும். அதுதான் நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வரக்கூடிய கார்த்திகை மாதத்திலே தீபம் ஏற்றப்பட வேண்டும். அந்த கோயில் சார்ந்த அந்த தீபம் ஏற்றக்கூடிய முறை உள்ளவர்கள் மேலே சென்று தீபம் ஏற்றப்பட வேண்டும். பொதுமக்கள் செல்வதற்கு அனுமதி இல்லை என்பதுதான் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நாமளும் வந்து பொதுமக்கள் போகணும்னு கேட்கல. இப்ப திருவண்ணாமலையில் வந்து தீபம் ஏற்றுவதை போல அங்க தீபம் ஏற்றினால் மக்கள் பார்வையிலிருந்து கீழே இருந்தே வந்து தரிசனம் செய்வாங்க. அது போலவே இங்க திருப்பரங்குன்ற மலையிலும் அதே போல தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, அதாவது மலை உச்சியில தீபம் ஏற்றும் பொழுது மலையை சுற்றியுள்ள அத்துணை கிராம மக்களும் அந்த தீபத்தை தரிசனத்தை செய்ய முடியும், கீழே இருந்தே தரிசனம் செய்ய. அதனால் தான் மலை உச்சியிலே ஏற்றப்பட வேண்டும் என்று ஏற்றப்பட்டு கொண்டிருந்தது. அதை மீண்டும் கொண்டு வர வேண்டும், அதற்காக வைக்கப்பட்ட தீபத்தூண் தான் அது என்பதுதான் நம்முடைய வாதம். இதை இத்தனை ஆண்டு காலமாக 1994 96 வந்த தீர்ப்புகளில் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். தர்காவிலிருந்து 15 மீட்டர் தள்ளி தீபம் ஏற்றுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை என்று அன்றைக்கு இருந்த தர்கா தரப்பினரும் சொல்லி இருக்கின்றார்கள். இந்த தீர்ப்பு வேண்டும் என்று அரசியலாக்கப்பட்டு மத ரீதியாக இதை வந்து வேண்டும் என்ற இந்துக்களுடைய நம்பிக்கைகளை தீர்ப்பு வந்தும் கூட தடுத்தார்கள். அதை இன்றைக்கு GR சுவாமிநாதன் அவர்கள் தலைமையில் வந்த நீதிமன்ற தீர்ப்பிலே அது எங்களுக்கான உரிமை கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு இப்போது இருநபர் பெஞ்சில் வந்த இந்த தீர்ப்பும் எங்களுக்கு உறுதி செய்திருக்கின்றது. இன்னும் இந்த வாஞ்சிநாதன் போன்றவர்கள் என்ன பேசுறாங்கன்னா, இன்னும் கார்த்திகை தீபத்துக்கு ஒரு வருடம் இருக்கு, அதுக்குள்ள பாத்துக்கலான்ற திமிரு பேச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு தீர்ப்பு வந்திருக்கின்றது. இந்த தீர்ப்பு என்பது ஒரு மத நம்பிக்கைக்குரியது. ஒரு உயிர் போயிருக்கு, ஊர் மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அப்ப இதே நேரத்துல தான் இந்த தர்கா தரப்பினருடைய விழாக்களுக்கு மேலே அனுமதிக்கிறதுக்கு இந்த காவல்துறை பாதுகாப்பு தருது. 144 போட்டிருந்தாங்கன்னு சொல்லி எங்களை, அதாவது மேலே ஏறி தீபம் ஏற்ற தடுத்தவர்கள் அதே 144 விலக்கி அவர்கள் மேலே சென்று அவர்களுடைய கொடிமரத்தை ஏற்றுவதற்கு அனுமதிக்கிறார்கள். அதுவும் எங்க கள்ளத்தி மரம் என்று சொல்லப்படுகின்ற இந்துக்களுடைய அந்த கோயிலினுடைய ஸ்தல விருட்சம், அந்த ஸ்தல விருட்சம் மரம், கள்ளத்தி மரம், அந்த மரத்துல கொண்டு போய் தான் இவங்க என்ன பண்றாங்க, பிணைக்குடி ஏத்துறாங்க. அதற்கு காவல்துறை பாதுகாப்பு தருது. ஏன்னா இவ்வளவு நாட்கள் அந்த மரத்தில் ஏற்றவில்லை. அதாவது என்ன விஷயம்னா, அந்த ஏற்றப்படுகின்ற மரம், அந்த இடம், அது அவர்களுக்கு சொந்தமா இல்லையான்றதுதான் முதல் கேள்வி நான் வைக்கிறேன். கண்டிப்பா அவர்களுக்கு சொந்தம் என்று சொல்லப்படுகின்ற தீர்ப்பு 1920 22 வந்த தீர்ப்பு என்னவென்று சொன்னால், மேலே இருக்கக்கூடிய தர்கா இருக்கக்கூடிய அந்த இடம், செல்லுகின்ற அங்கு படிக்கட்டு பக்கத்துல நெல்லித்தோப்பு என்று சொல்லப்படுகின்ற இடம், இந்த 3 இடங்கள் அவர்களுக்கு உரிமை கொண்டாடக்கூடிய இடம். ஏற்கனவே லண்டன் தீர்ப்புலயே அந்த ஒரு தீர்ப்புல வெளிப்படையாக சொல்லிவிட்டார்கள். அது போக மீதி உள்ள இடமெல்லாம் தேவஸ்தானத்துக்கு சொந்தம். அப்ப தேவஸ்தானத்துக்கு சொந்தமான இடத்துல இருக்கக்கூடிய அந்த கள்ளத்தி மரத்திலே வேண்டுமென்றே ஆக்கிரமிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அங்கே கொடிமரத்தை ஏற்றுகின்ற அந்த தர்கா தரப்புல இருக்கக்கூடியவர்கள் வேண்டுமென்ற இந்த கோயில் நிலத்தை ஆக்கிரமிக்கிறாங்க. எதுக்கு அரசாங்கம் துணை போகுது, இதுக்கு காவல்துறை துணை போகுது. இன்னைக்கு நீதிமன்றம் சரியான பதிலடி கொடுத்திருக்கு. நீதிமன்றத்தின் மூலமாக இன்றைக்கு இந்துக்களுடைய உரிமை நிலைநாட்டப்பட்டிருக்கின்றது. இன்னும் இந்த கள்ளத்தி மரத்தில் ஏற்றப்படுகின்ற இந்த கொடி, பிறை கொடி ஏற்றப்படுகின்ற இந்த நிகழ்வுக்கு இன்னும் நாங்கள் நீதிமன்றம் சென்று போராட வேண்டி இருக்கின்றது. அவருடைய ஆக்கிரமிப்பு ஒன்றொன்றாக நாங்கள் சொல்ல வேண்டி இருக்கின்றது. நாம ஒன்னும் நீதிமன்றம், அதாவது தர்காவினுடைய உச்சியில போய் தீபம் ஏற்ற சொல்லல, தர்காவினுடைய இடத்துல போய் நாம தீபம் ஏற்ற சொல்லல, தர்காவினுடைய இடத்துல இந்துக்கள் வழிபாடு நடத்த போறதில்ல.
இது முழுக்க 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 இந்துக்களுக்கு சொந்தமான நிலப்பரப்பிலே இந்துக்களுடைய ஒரு தீபம் ஏற்றக்கூடிய நிகழ்வு என்பது எங்களுடைய உரிமை. இப்போ நீதிமன்றம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அறநிலையத்துறை வந்து இந்துக்களுக்காக தான் வந்து இருந்திருக்கணும், அரசாங்கமும் வந்து அதற்காக தான் செயல்பட்டிருக்கணும். ஆனா அப்படி செயல்படாமல் வந்து அரசியலுக்காக செயல்பட்டதாக வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. இன்னொன்னு என்னன்னா, இன்னைக்கு இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறத வந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்கள் வந்து உற்சாகத்தோடு வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்கலாம். ஆனா அதையும் வந்து அவர் வந்து எதையுமே வந்து பேசவும் இல்லை. அது மட்டும் இல்லாம அறநிலைத்துறையே வந்து தேவையானது தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மக்களிடையே எழுந்திருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க இது? அறநிலையத்துறை தேவையில்லை. அறநிலையத்துறை என்பது மிகப்பெரிய ஆபத்து கோயில்களுக்கு. இந்த அறநிலையத்துறை அமைச்சர் என்பவர் உண்மையிலேயே ஒரு நாகரிகமற்று, ஒரு பக்தர்களுடைய இந்த ஸ்தானுமாலையினுடைய தேர் வீதி உலா வரும் பொழுது எப்படி ஒரு கேவலமான வார்த்தையை சொல்லி நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிற அந்த கேவலமான வார்த்தையை சொல்லி பேசினாரு. அப்ப இவருக்கெல்லாம் இவரை நம்பி இந்த கோயிலை ஒப்படைக்க முடியுமா? இவரை நம்பி இந்த அறம் உள்ள துறையாக இந்த துறை இருக்குமா? அப்ப இவர் இந்த அமைச்சர் பதவிக்கு சுத்தமா லாய்க்கில்லாத ஒரு நபர். எப்படி பொன்முடி அவர்கள் அமைச்சர் பதவியிலிருந்து இவர்கள் நீக்கினார்களோ அதுபோல இந்த சேகர் பாபுவையும் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினால் மட்டுமே இந்த கோயில்கள் விடுபடும், இந்த ஆலயம் விடுபடும், அறம் இங்கு கொஞ்சமாவது இருக்குங்க. இந்த இந்து சமய அறநிலையத்துறையை மிக சீர்கேடாக சின்ன பின்னமாக மிகவும் தரம் தாழ்ந்து ஒரு நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய வேலையை சேகர் பாபு செய்து கொண்டிருக்கின்றார். இந்த திராவிட மாடல் அரசு செய்து கொண்டிருக்கின்றது. இந்துக்களுக்கு எதிராக இந்த பணத்தை எடுத்து செலவு செய்து கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணம் மு.க. ஸ்டாலின் அவர்கள், இதற்கு காரணம் சேகர் பாபு அவர்கள். இவர்கள் 2 பேரும் சேர்ந்து கொண்டு இந்துக்களுக்கு எதிராக சதி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அறநிலையத்துறை என்பது மிக சீக்கிரத்திலே தூக்கி எறியப்பட வேண்டும். அறவோர் வாரியம் அமைக்கப்பட வேண்டும். இந்துக்களுடைய பெரியவர்கள், இந்துக்களுடைய முன்னாள் நீதிபதிகள், இந்துக்களை சார்ந்த முன்னாள் அதிகாரிகள், முன்னாள் இங்க இருக்கக்கூடிய ஆதீனங்கள், இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு அறவோர் வாரியம் அமைத்து அந்த அறவோர் வாரியத்தின் மூலமாக கோயில்கள் நடத்தப்பட வேண்டும். இந்த அறவோர் வாரியத்தின் மூலமாக கோயில் நிலங்கள் மீட்கப்பட வேண்டும். இந்த அறவோர் வாரியத்தின் மூலமாக இங்கு கோயில்களுடைய சொத்துக்கள், நகைகள் எல்லாம் மீட்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த அரசாங்கத்தினுடைய இந்து சமய அறநிலையத்தில் இருந்த போதுதான் எங்களுடைய சிலைகள் காணாமல் திருடு போயிருக்கு, நகைகள் திருடு போயிருக்கு, முருகருடைய சிலையே காணாமல் போனது. எத்தனை இடத்துல சோமஸ்கந்தனுடைய சிலைகள் எல்லாம் ஒவ்வொரு இடங்களில இருந்து மீட்கப்பட்டு வந்து கொண்டிருந்தது. பொன்மாணிக்கவேல் என்கின்ற ஒரு அதிகாரி இருந்த போது அந்த அதிகாரி சாதித்து காட்டினார். இந்த அறநிலையத்துறை ஒண்ணும் செய்யல. அப்ப இந்த அறநிலையத்துறை சார்ந்த அதிகாரிகள், அறநிலையத்துறை சார்ந்த இந்த அமைச்சர்கள், இவர்கள் எல்லாம் என்னவா இருக்கிறாங்கன்னா, இந்த சொத்துக்களை பாதுகாக்கிறன்ற பேர்ல கான்ட்ராக்டை விட்டு அந்த கான்ட்ராக்ட்ல கமிஷன் கிடைக்குமா, அந்த கான்ட்ராக்ட் மூலமாக நமக்கு என்ன வருமானம் கிடைக்குங்கிற அந்த அளவில் தான் இருக்கின்றார் சேகர் பாபு. அதுல கில்லாடி, நகையை உருக்குறதுல கில்லாடி, கட்டடம் கட்டுறதுல எப்படி கமிஷன் பார்க்கணுன்றதுல கில்லாடி, ஒரு கோயிலுடைய சொத்துக்களை கொண்டு வந்து பணத்தை பிக்சட் டெபாசிட்ல இருந்து வேற ஒரு இடத்துக்கு மாத்தி அதுல இருந்து கான்ட்ராக்டை விட்டு அதுல இருந்து எப்படி காசு எடுக்கிறதுல கில்லாடி. அந்த கில்லாடித்தனமான வேலையை செய்வதற்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்றத இந்த டேடி கிட்ட கேட்கிறேன். இப்ப அதுக்கான வேலைகள் எல்லாமே வந்து இப்போ இந்து மக்கள் கட்சி எல்லாம் ஒவ்வொன்றும் நீங்க செய்யறீங்களா? இந்து மக்கள் கட்சி சார்பில் ஒவ்வொரு இடங்களிலும் இவர்கள் எங்கெங்கெல்லாம் வந்து கட்டிடங்கள் கட்டுவோன்ற பேர்ல இப்ப திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னாக்க கோயிலினுடைய வாசல்லே பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் கட்ட பார்த்தாங்க. இதற்கு இந்து மக்கள் கட்சியினுடைய எதிர்ப்பு, இந்து மக்கள் கட்சியினுடைய போராட்டத்தின் மூலமாக இன்றைக்கு நீதி அரசு நேரடியாக பார்த்து அதை நிறுத்தி வைத்திருக்கின்றார். இப்ப பழனி கோயில்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பல இடங்களிலே ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆக்கிரமிப்புகளை உடனடியாக மீட்க வேண்டும் என்கின்ற போராட்டத்தை நடத்தி வருகிறோம். இன்னைக்கு இங்கே நம்மளுடைய திருவள்ளூர் மாவட்டத்திற்குரிய காசி விஸ்வநாதர் கோயிலுடைய சொத்துக்கள் குயின்ஸ்லாந்து பாத்தீங்கன்னா அதை ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. அதுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். அதுக்கு நீதிமன்ற தீர்ப்பு வந்துச்சு. அந்த கோயில் ஆக்கிரமிப்பு அகற்றப்படணும், அந்த குயின்ஸ்லாண்ட்ல இருந்து அகற்றப்படணும் தீர்ப்பு வந்த போது காலதாமதமாக்கி அவர்கள் மேல்முறையீடு செய்வதற்கு இந்து சமய அறநிலையத்துறை மிக அவர்களுக்கு உதவியாக உறுதுணையாக இருந்துச்சு. அப்ப சேகர்பாபு என்ன பண்ணாரு, நேரடியாக குயின்ஸ்லாண்டு போய் இடிச்சாரா? அப்ப இந்த மாதிரி சேகர்பாபு அவருடைய நடவடிக்கை என்பது கோயில் நிலங்கள் எல்லாம் இவருக்கு மீட்கப்படணும்னு சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க மீட்கப்படல. என்ன பண்ணாங்கன்னா, கோயிலுக்கு சொந்தமான லீஸ் இருக்கக்கூடிய இடங்கள்ல அவங்களா திருப்பி கொடுப்பாங்க. அதெல்லாம் நான் கோயில்ல இருந்து மீட்டுட்டேன்றாரு. கால நேரம் முடிஞ்சதும் அவங்கள வந்து கொண்டு கொடுக்கறத அதை வந்து நான் மீட்கப்பட்டதாக இவர் கணக்குல காமிக்கிறார். அப்படிதான் மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துக்கு சொந்தமாக அவங்க லீஸ்ல இருந்ததை அவங்க பல கிரவுண்ட் ஒப்படைச்சாங்க. உடனே நாங்க இந்த கோயில் சொத்தை மீட்டுட்டோம். இது சேகர் பாபு ஆடுவதெல்லாம் நாடகம். அவர் சினிமா துறைக்கு வந்துட்டோம். அரசியல் துறையில இருந்துகிட்டு இங்க திமுக திராவிட மாடல் அரசாங்கத்துல இருந்துகிட்டு நல்லா நடிப்பு நடிக்கிறாரு. இந்த தீர்ப்பு அநாகரிகமா பேசுறாரு. ஒரு முன்னாள் ஆளுநர் அவர்கள் வந்து செல்லக்கூடிய கோயிலுக்கு செல்லக்கூடிய உடன் செல்லக்கூடியவர்கள் எல்லாம் நாகரிகம் இல்லாம பேசுறாரு.
இவர் நாகரிகமற்ற இந்த அமைச்சர் என்பது நமக்கு வேதனையாக, இந்து சமய அறநிலையத்துறை என்பது வேதனையாக இருக்கிறது இவரால். இப்போ இந்த தீர்ப்பு நீதித்துறைக்கு கிடைத்ததா இல்ல இந்துக்களுக்கு கிடைச்ச வெற்றியாக பாக்குறீங்களா நீங்க? எங்களுடைய நம்பிக்கையின்படி இது தர்மத்துக்கு கிடைத்த வெற்றி. நியாயம் தர்மம் என்றும் தோற்காது. இல்ல, நீதித்துறையையும் அவமானப்படுத்தியது தமிழக அரசு, அறநிலைத்துறை அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருந்தது. அதனால நீதித்துறைக்கு, ஏன்னா ஜி.ஆர். சுவாமிநாதன் ஐயாவை எந்த அளவுக்கு பேசினாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதனால நீதித்துறைக்கு கிடைத்த வெற்றியா இல்ல இந்துக்களுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படுதான்னு கேட்கிறேன். நிச்சயமாக நீதித்துறைக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றி, அந்த வெற்றி இந்துக்களுக்கு கிடைத்திருக்கின்றது. எப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டம் தான் இன்னைக்கு இந்துக்களாக இருக்கட்டும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு பிரதான நீதி என்பது இந்த நீதிமன்றத்தின் மூலமாக தான் கிடைக்கும். அப்ப நீதிக்கு நீதி கிடைத்திருக்கின்றது, நீதிபதிக்கு நீதி கிடைத்திருக்கின்றது, நிச்சயமா நீதித்துறைக்கு நீதிபதிக்கு நீதி கிடைத்திருக்கின்றது. இந்த 2 பெஞ்ச் கொண்ட அமர்வின் மூலமாக இதன் மூலமாக இந்துக்களுடைய நம்பிக்கை, இந்துக்களுடைய உரிமைகள் மீட்கப்பட்டிருக்கின்றது. இது தொடரும். இது திருப்பரங்குன்றம் மட்டுமல்ல, இன்னைக்கு பல கோயில்களுடைய ஆக்கிரமிப்புகள், பல கோயில்களுடைய மலைகளிலே இன்னமும் இந்துக்களுடைய உரிமைகள் இன்னும் பறிக்கப்பட்டு வருகின்றது. எனவே அதையும் நாங்கள் அபிராமி அம்மனுடைய வழிபாடு இன்னும் நடத்த முடியல. நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் பெருமாள்பட்டி என்கின்ற பகுதியிலே பார்த்தீங்கன்னா இந்துக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றது, இந்துக்களுடைய விழாக்கள் நடத்த முடியல. அது மாதிரி நிறைய இடங்களிலே இந்துக்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. அவைகள் எல்லாம் ஒன்றொன்றாக தர்மத்தின்படி நாங்கள் மீட்போம், சட்டத்தின்படி நாங்கள் எதிர்கொள்வோம். அதெல்லாம் தொடர்ந்து தர்மம் காக்கும், நாங்கள் தர்மத்தை காப்போம்.